இப்பேற்பட்ட ராஜாவாய் இருந்தும் இந்த ராஜ்யத்தையும் இந்த போகத்தையும் இந்த சௌக்கியத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த பதவியையும் அவன் எப்படி நினைச்சான்னா சொப்ன சம்ஸ்துதம், கனவா நினைச்சான். கனவா நினைக்கலாமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது கனவுதாங்கிறது. கனவுன்னா முதல்ல என்ன? தூங்கும்போது நான் காணக்கூடிய காட்சிகளுக்கு கனவுன்னு பேர். அந்த காட்சிகள் எப்படி இருக்கும்னா தூங்கும்போது உண்மையாக இருக்கும், விழித்து கொண்டவுடனே பொய்யா இருக்கும். கவனித்து கேட்கணும். தூங்கும்போது நாம் காணும் காட்சிகள் தூங்கும்போது உண்மையாக இருக்கும், விழித்து கொண்டவுடனே பொய்யாயிடும். அது மாதிரி வாழ்க்கைங்கிற கனவுல நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் ஞானம்ங்கிற விழிப்பு வந்தவுடனே பொய்யா போயிடும். ஞானம் வராத வரியந்தம் இதெல்லாம் உண்மையாக இருக்கும். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. திருமூலரோட வாக்கு இதெல்லாம். யானை தெரியறதே மரம் தெரியாது. மறந்தாங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா அப்புறம் யானை தெரியாது. இது பொம்மை தான் அப்படின்னு தெரியாத பரியந்தம் தத்ரூபமாக இருக்கிறதே குழந்தைகள் அதை பார்த்து பயப்படும். இது யானை 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 இல்லைடா, யானை இல்லைடா, ஜவாடா, வரமாட்டேன் பயமாக இருக்குன்னு சொல்லும். ஜவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கையை பிடிச்சி இழுத்து அந்த யானையை நாம் தொட சொன்னோம்னா இப்படி ஒரு தடவை தொட்ட உடனே ஹை யானை பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில் அதுவே கையை விடும். அதுக்கு முன்னாடி அவன் அந்த குழந்தை கண்ணில் என்ன தெரிஞ்சுது? யானை தான் தெரிஞ்சுது. இப்படி ஒருத்தர் தொட்டு அதை காமிச்சு அது யானை இல்லை மரம் அப்படின்னு சொல்லிட்டா பயம் போச்சு. அங்கே கவனித்து கேட்கணும், பயம் போச்சு. அது மாதிரி குரு இந்த பிரபஞ்சத்தை பிரம்மம்னு நமக்கு தொட்டு காமிச்சுட்டாருன்னா அப்புறம் துக்கம் போயிடும். பேத புத்தி இருக்கிறப்ப தானே துக்கமே. என்னை தவிர இன்னொன்று பொருள் இருக்குங்கிறது இருக்கிற பிறந்தம் தான் எனக்கு பயங்கிறது, துக்கங்கிறது. எல்லாம் ஒரு ஸ்வரூபங்கிறது. அங்கே பயத்துக்கு எதுலேருந்து எதை பார்த்து யார் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பகவானிடத்துலையும் தத் பக்தேஷுச்ச சாதுஷுன்னு பகவானுடைய பக்தர்கள் இடத்துலையும் பரமபக்தி அவனுக்கு. வாழ்க்கையை எப்படி நடத்துவான்னா வீண் பொழுது போக்க மாட்டான். கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணினான்னா அவன் மனைவியோடு போய் கோவில் அவனே ஒரு பகவானுடைய ஆலயம் வச்சிருந்தான். பகவான் ஒரு சுதர்சன மூர்த்தி கொடுத்துருந்தார் அவனுக்கு. அந்த மூர்த்தி சாலக்கிராம மூர்த்தி பகவானே கொடுத்தது. அதை வச்சு பூஜை பண்ணுறான் ஆலயத்தில் வச்சு. பொதுவாக பெருமாள் கோவிலில் தினப்படி அபிஷேகம் இருக்காது. தினப்படி அங்கே உள்ள விக்கிரகத்துக்கு அபிஷேகம் இருக்காது. சாலக்கிராமத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணணும், பண்ணுவா. அந்த சாலக்கிராம தீர்த்தம் தான் பிரசாதமாக கொடுக்கணும். அதனால தான் பெருமாள் கோவிலில் தீர்த்த பிரசாதம்ங்கிறது. இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அபிஷேகம் இல்லாத பெருமாள் கோவிலில் யார் வந்தாலும் தீர்த்த பிரசாதம். ஒரு நாளைக்கு 6 காலம் அபிஷேகம் நடக்கிற சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது. சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது. ஏன்னா அபிஷேகம் பண்ண ஜலத்தை கொடுக்கக்கூடாது. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணது எதையுமே நாம் எடுத்துக்கக்கூடாது. விபூதி மட்டும்தான் பிரசாதமாக வாங்கிக்கணும். பெருமாள் கோவில்லையே அந்த 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 நியமம்னா அந்த சாலக்கிராம தீர்த்தம் நித்தியம் சாப்பிடணும். நம்ம சாஸ்திரங்கள் சாலக்கிராமம், துளசி, வில்வம் இதெல்லாம் நித்தியம் நாம் சேவிக்கணும்னு சொல்றது. இவன் பூஜை பண்ணுறான். எப்படி பூஜை பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், எப்போதும் மனசு பகவத் சரணாரவிந்தத்திலேயே இருக்கும் அவனுக்கு. சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ வஜாம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திருஷௌ
தத்பிருத்யகாத்ரஸ்பர்ஷேங்கசங்கமம் கிராணம் ச தத்பாதசரோஜசௌரபம் ஸ்ரீமத்துலஸ்யாரசனாம் ததர்ப்பிதே பாதோவரே க்ஷேத்ரபதாபிவந்தனம். எப்போதும் மனசு பகவத் சரணத்தில் இருக்கும். கிருஷ்ண பதாரவிந்தையோகோ அப்படிங்கிறார். பதம் கிருஷ்ண பதம், பாதம் பதம். இதோடு நிறுத்தாமல் அரவிந்தம்ங்கிறார். அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம். பகவானுடைய பாதமாகிற தாமரை, சரண கமலம். எல்லாரும் சொல்லுவாங்க சரண கமலம், பாதாரவிந்தம். இதையே தாமரையோடு நாம் கம்பேர் பண்ணுறோம். கமலம்னாலும் தாமரை தான், அரவிந்தம்னாலும் தாமரை தான். இதையே தாமரையோடு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக புஷ்பங்களில் வண்டுகள் மொய்க்கிறதே தேனுக்காக தான். அதில் தேன் இருக்கும், அதனால தான் வண்டுகள் மொய்க்கும். அதில் ஒரு ஆர்டிக்கல் படித்த சமீபத்தில், இப்படி இல்லாமல் கூட ஃப்ராடு உண்டான்னு நினச்சேன். எனக்கு இத்தனை நாளாக தெரியாது. இது இயற்கை தேன் அப்படின்னு சொல்லி தேன் வைக்கிறான். அதில் தேன் பூச்சியிலேருந்து வந்த தேன் அப்படின்னு சொல்கிறான். மத்தியில் அதில் பாதி உண்மை பாதி பொய். எப்படின்னா, அந்த தேன் பூச்சி பூக்கள்லேருந்து போய் தேனை கொண்டு வந்து அதை சேகரித்து வச்ச தேனை அவன் கொடுக்கல நம்மக்கிட்ட. அந்த தேன் பூச்சிக்கு அவனே ஃபீட் பண்ணுவான், சர்க்கரை கரைசலை கொட்டுவான். அதை தின்னுட்டு அதை தேனை மாத்திரத்தை அந்த தேனை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறான், நம்ம சர்க்கரையே. அதனால தான் தேன் சாப்பிட்டாலும் சுகர் ஏறுறது. ஒரிஜினல் தேனுக்கு சுகர் ஏறாது. இத்தனை நாளாக இது எனக்கு தெரியாது. இப்படி ஒரு நான் சில சமயம் யோசனை பண்ணுவேன். இந்த இப்போ இல்லை, நம்ம அந்த காலங்களெல்லாம் பார்த்தேன்னா இந்த சர்பத்துன்னு விற்பா. இப்போ கிராமங்களில் ரொம்ப வயசான ஒரு 25 வருஷம் முன்னாடி, இப்போ எதுவுமே வெளியில் தொடவே கூடாது. சோடா கலர் சர்பத்துன்னு அதெல்லாம் உண்மையாகவே உடம்புக்கு பெருசாக கெடுதல் பண்ணாததாக இருக்கும். அந்த சர்பத்தை சுற்றி தேன் பூச்சி இருக்கும். நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதே கவனிப்பேன். சர்பத் கடையில் அந்த சர்பத் பாட்டிலை சுற்றி தேன் பூச்சி வரும். இப்போ வராது. இப்போ ஏன்னா அவன் சர்க்கரை பாகில் பண்ணல அந்த சர்பத்தை. அந்த 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 சர்க்கரைக்கே இனிப்புக்கு இன்னொன்று இருக்குது கெமிக்கலில், சாக்கரையில் பண்ணலாம். அதனால் வரவே வராது. ஒரிஜினல் சர்க்கரையில் பண்ணுறதே வரும். அது ஏன் தேன் பூச்சி வருதுன்னு யோசனை பண்ணுவேன். இந்த திதிப்பை சாப்பிட்றதுக்கு தான். பொதுவாக தேன் பூச்சி தேனுக்கு அழகு. சின்ன சின்ன புஷ்பங்களில் அதுக்கு தேன் முழுமையாக கிடைக்காது. தாமரையில் முழுமையாக கிடைக்கும். தாமரையில் கிடைச்சா மற்ற புஷ்பங்களில் கிடைக்காத போது இந்த பூலேருந்து அந்த பூ, அந்த பூலேருந்து அந்த பூ, அந்த பூலேருந்து அந்த பூ அப்படின்னு அலையும். அது தாமரையில் முழுசாக கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்னா, நன்னா தேவையை தாண்டி தேனை குடிச்சிட்டு அந்த தேனை எடுத்துன்னு அடையில கக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே மயங்கி படுத்துணும். சில குடிகார கடவாசல்லையே படுக்கிறான் பதில். அது மாதிரி இது அங்கேயே மயங்கி படுத்துணும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. அப்பர் சுவாமிகள் இந்த விஷயத்தை சொல்றார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. பூவினுக்கு ராஜா எதுனா தாமரை. எப்படி சமர்த்தியான தேவைக்கு அதிகமான தேன் கிடைச்ச உடனே அந்த இடத்த விட்டு அந்த வண்டானது நகர மாட்டேங்கிறதோ, அது மாதிரி நம்ம மனசை ஒரு வண்டா வச்சுட்டா இதில் சுகம் இருக்கா, அதில் சுகம் இருக்கா, அதில் சுகம் இருக்கான்னு அதை அலையும் போது
ஆனந்தமான பகவத் சரணாரவிந்த வந்த உடனே அந்த சுகத்தை அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு அது வெளியில போகாது. காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமல் மன மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபால சந்ததம் லோகக்ஷேமம் குரு கோபால. இது ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் இந்த விஷயத்தை சொல்றார். காமம் தவபாத கமல பிரமதி பவது. நான் என்ன உங்ககிட்ட வேண்டேன்னா உன் காலில் உன் காலாகிற தாமரையில் இருக்கிற வண்டா என்ன பண்ணிக்கோ கோபாலாங்கிற. உன் சரணாரவிந்தத்தில் உள்ள வண்டா என்ன பண்ணிக்கோ. கமல தவபாத கமல பிரமரி பவது. அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். மனசு முழுக்க பகவத் சரணத்தில் இருந்துட்டுன்னா அந்த ஆனந்தத்தினால வெளியில புலன்கள் வராது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கினல் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த சரணாரவிந்தம் எப்படி இருக்கும்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். ஈசன் எந்தை இணையடி. மாசில் வீணையும் மாலை மதையமும் வீசு தென்றலும் வீங்கினல் வேணிலும் மூசு வண்டரை. 5 விஷயம் சொல்றார் அவர். மாசில் வீணை காதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாலை மதியம் கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீசு தென்றல் தோளுக்கு ஸ்பரிசத்துக்கு சுகத்தை கொடுக்கும். வீங்கினல் வேணி, வேணில் காலம்னா வசந்த காலம். வசந்த காலத்துல தான் எல்லாம் பூக்கும். எல்லா செடியும் அப்பதான் பூக்கும். அப்ப எல்லாம் பூத்து அப்படி கொல்லு அந்த அந்த புஷ்பத்துல பட்டு காத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காத்தை சுவாசிச்சவாளுக்கு நான் சொல்றது புரியும். நம்ம கிராமத்தில் ராத்திரி 10 மணிக்கு நடந்து போனால் பவழமல்லி பூத்திருக்கும், மல்லிகைப்பூ பூத்திருக்கும், காட்டு மல்லி பூத்திருக்கும், இழுப்பப்பூ பூத்திருக்கும். இழுப்பப்பூ வாசனை. நந்தியாவட்ட நுணாக்கான்னு ஒரு கா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. அது காய் கருப்பாக இருக்கும். அதோட பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது பூத்தா அந்த மரத்தை தாண்டினோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே குப்புன்னு இருக்கும். அது மூக்குக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜலம் தாமரை பூ பூத்த குளத்தோட ஜலமானது ஜில்லுன்னு இருக்கும். அது நாக்குக்கு இனிப்பா இருக்கும். நாக்கு, மூக்கு, தோல், கண்ணு, காது, இதுக்கு தானே ஞானேந்திரியம்னு பேர். இந்த 5க்கும் ஒரே சமயத்தில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஈசை எந்தை இணையடி நிழலே. இதை தாண்டி நான் போகிறேன். ஆனால் தாண்டி போகக்கூடிய விஷயம் இல்லை. ஒரே சமயத்தில் ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு போகிறேன். ஒரே சமயத்தில் எல்லா புலன்களாலையும் சௌக்கியத்தை அடைய முடியாது. கண்ணு பார்க்கறதே காது கேட்காது, காது கேட்கறதே கண்ணு பார்க்காது. மனசு மாறி மாறி சேஞ்ச் ஆகும். இந்த 3 ஃபேஸிங் இது மாதிரி இன்வெர்டர் மாதிரி. ஏன்னா மனசுன்னு ஒன்று இந்த இதோட சம்பந்தப்படும் போது தான் கிரகிக்கிறதுன்னு வரும். மனசு ஒன்று தான். புலன்கள் 5 இருந்தாலும் மனசு ஒன்று தான். 5ஆலையும் ஒரே சமயத்தில் சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு விஷயம், ஒரு பொருள் 5க்கும் சுகத்தை கொடுக்காது. தேன் எடுத்து வாயில் விட்டுண்டா காது நாக்குக்கு தித்திப்பா இருக்கும். அதே தேன் எடுத்து உடம்புல தடவிண்டா கொச கொசங்க. கண்ணில் விட்டா என்ன இருக்குமே. மல்லிகைப்பூ எடுத்து மூக்கில் வச்சா வாசனையாக இருக்கும், வாயில் போட்டால் கசக்கும். அப்போ ஒரு பொருள் ஒன்றுக்கு தான் சுகத்தை கொடுக்கும். இது 5க்கும் கொடுக்குங்கிறாங்க. ஒரே பொருள் பகவானுடைய சரண கமலம் 5க்கும் ஆனந்தத்தை தரும்.
அப்படிங்கிறார். பெரிய விஷயத்தை சுலபமாக சொல்லிட்டு போகிறார். இப்படிலாம் பெரிய விஷயங்களை பற்றி பேசி கேட்டு நினச்சி இருந்த தேசம் இது. அதனால தானே இஸ்ரேலில் இன்றைக்கும் ஸ்கூல் சிலபஸில் சொல்கிறான், நம்மளை விட புத்திசாலி ஒரு தேசம் இருக்குங்கிறான். அவனை தான் புத்திசாலின்னு சொல்லுவான். அவன் புத்திசாலியாக இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இவ்வளோ புத்திசாலியாக பாதுகாப்பாக இருக்காங்கிறதுலாம் அது இயற்கையோட ஒரு அமைப்பு. அது எப்படின்னா எங்கள் தாத்தா ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லிட்டு போவார். இப்போ அந்த இஸ்ரேல் சண்டை வரதே நான் அதை நினச்சேன். ஒரு பூனை இருக்குது பதில், அதை ஒரு ரூமுக்குள்ளே விட்டு 4 பக்கம் கதவை சாத்தின்னு ஒரு கம்பை தூக்கின எல்லாம் அது என்ன பண்ணுவோம், நம்ம மேலே பாயுவது. தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சி வரதே பூனையும் புலியாக மாறணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இஸ்ரேலுக்கு. அவன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு வரதே என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற அந்த அந்த காப்பாற்றுற உணர்ச்சியோடைய. அதுவும் நார்த் இந்தியா பக்கம் வந்து எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த நார்த் இந்தியா பக்கத்துக்காரோட நம்மளால் மோத முடியாது. நிர்தாட்சியமாக நடந்துப்பான். ரயிலில் ஏறினா கூட நம்மளை தள்ளிட்டு உட்காந்துப்பான், நம்ம மடியிலேயே உட்காந்துப்பான், நம்மளோட சண்டை போடுவான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவான். நமக்கு தோணும் என்னடா அது டீசென்ட்டே இல்லாமல் இருக்கானே. தமிழ்நாட்டில் வந்தால் டீசென்ட் அப்படி இல்லை. அவன் இது மாதிரியே சண்டை போட்டே அவனுக்கு 600 வருஷம் வாழ்க்கை போயிடுத்து. இஸ்லாமியர்களோடையும் கிறிஸ்தவர்களோடையும் இந்த பக்கம் படையெடுப்பில் மாற்றினது இவா தானே, நாம இல்லையே. நாம் சேஃப் சோன்லன்னா நாம் இருக்கோம். நார்த் இந்தியா அவன் படையெடுத்து இவாளோட சண்டை போட்டு, இஸ்லாமியர்களோட சண்டை போட்டு பொழுது விழிஞ்சான். இன்றைக்குமே பாருங்களேன், தமிழ்நாட்டில் எங்கேயாவது மத கலவரம்னு உண்டோ? நார்த் இந்தியாவில் இன்றைக்கும் அப்படி கிடையாது. நிமிஷமாக சண்டை வரது. இது மாதிரி ஒரு போராட்ட குணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது இயற்கையால் அந்த அந்த இது வந்துடும். அது எதை மனசால நினைக்கிறோமோ அதுதான் வாக்கு பேசும். பகவத் சரணத்தை நினைச்சதுனால பகவன் நாமாவை வாக்கால சொல்லுவான். கைகளால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவான். கண்களால் பகவானை பார்ப்பான். காதுகளால் பகவத் குணத்தை கேட்பான். மூக்குனால பகவானுடைய துளசியை நுகருவான். நாக்குனால பகவானுடைய துளசியை சாப்பிடுவான். கைகளால் பகவானுடைய மந்திர கோவில்களை பெருக்குவான். கரோஹரேகே மந்திரம் மார்ஜனா மந்திர மார்ஜனாதி. மார்ஜனம்னா பெருக்கிறது. காலால சுத்துவான். எல்லாத்தையும் பகவத் சமர்ப்பணம் பண்ணி மகிழ்ச்சியா துல்லிய சீலையா. அவனுடைய மனைவி அவனுக்கு சமானமான சீலம் உடையவன், சமானமானவள். இன்னைக்கு ஜோடி பொருத்தம் எப்படி பார்க்குறோம் நாம? ஹைட்டு, வெயிட்டு, கலர், படிப்பு, சாலரி, இதோட முடிஞ்சு போச்சா? கல்யாணம் ஆகி அடுத்த வேலை வந்தால் 2 பேரும் உட்காந்து பார்த்துன்னு இருப்பான். காபி போட தெரியாது 2 பேருக்கும். கார்த்தால எழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இப்போ என்னென்னா காஃபி கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற லெவலில் இருக்குது. சரி, பணம் இருக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை கொரோனா மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கொரோனா வந்தது ஒரு எல்லாமே நல்லதுக்கு தானே. கொரோனா வந்தபோது சமையல் கற்றுக்காதவாலாம் கற்றுண்டான். சாப்பிட்டு தான் ஆகணும், சமைச்சு தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்தது பற்றில. இதெல்லாம் ஒரு படிப்பினை வாழ்க்கையில். அதெல்லாம் பார்த்தா போராது. சம்பந்தம்ங்கிறதே சீலத்தை பார்க்கணும். சீலம் சுபாவே சத்விருத்தி. சீலம்னா என்ன அப்படின்னா நன்னடத்தைகள். மலையாளத்தில் ஒரு வச்சனம் உண்டு, சிற்ப காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானிடர் உள்ள காலம். அந்த சின்ன வயசுல பழக்கின நல்ல பழக்கங்கள் இருக்கு பாருங்க, அது ஜென்மா அப்படின்னு மாறாது. காலத்தால் எழுந்திருக்கிறதுன்னா அந்த எழுந்திருக்கிற பழக்கம் தானாகவே இருக்கும். பல்ல தேய்க்கிறது, கை கால் அலம்பிக்கிறது, நெத்திட்டுக்கிறது, சுவாமி விளக்கு ஏற்றுறது. அது உடம்பு முடியலைன்னாலும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் நம்ம பாட்டிலாம் கேட்பா, ஞாபகம் இருக்கா, சுவாமி விளக்கு ஏற்றியாச்சான்னு கேட்பா. சாயங்காலம் ஆச்சுன்னு சுவாமி விளக்கு ஏற்றியாச்சா அப்படின்னு கேட்பான். இது சுவாமியாவது விளக்காது, இது சுவாமியே கிடையாது. இப்போ அப்புறம் என்ன விளக்குக்கு போகிறது? திங்கணும் தூங்கணும், திங்கணும் தூங்கணும், இதான் வாழ்க்கை. அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். எதுக்காக வாழணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி வாழ்க்கை அமையும்.
அதை அந்த காரணத்தை விட்டுட்டு எல்லாம் சௌக்கியம் போயிடும் தானாக. அதனால திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுக்காக இந்த வாழ்க்கை. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் வந்தும் செல்வங்கள் வாழ்க்கையில் வந்தும் இந்த குச்சேல சரித்திரம் நாள் நீங்கள் கேட்டால் தெரியும். அவரோட வாழ்க்கையே தலகீழ மாறினது குச்சேலருக்கு. நேத்தி பரியந்தம் குச்சேலர்னு பேர். குத்சிதா சேலா. சேலம்னா வேஷ்டி. மாத்து வேஷ்டி கிடையாது அவர்கிட்ட. மாத்து வேஷ்டி கிடையாது. இதை தோச்சு இதை நினைச்சு புழிஞ்சு உணர்த்திட்டு திருப்பி கட்டிக்கிறவர் அன்னைக்கு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை பகவான் கொட்டிட்டான்.